இல்லை அந்த செயல் நீங்கள் அதை ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க. ஆனால் அவருடைய கோபத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தம்பியுடைய அணுகுமுறை அது இப்போ கேட்கும்போது எதுக்கு இப்படி இவ்வளோ தூரம் முடிவு எடுக்க வேண்டியதில்லை. இப்போ எனக்கு கூட தான் கோபம் இருக்குது. குற்றவாளியை சாட்டிட்டு அடிக்கணும் போது நம்ம போய் அதுக்கு அடிச்சுக்கணும். அது தேவையில்லாத கஷ்டமாக இருந்தது கேட்கும்போது. ஆனாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை எல்லாருக்குள்ளே இருக்கிற கோபம் ஒரு தலைவராக அவர் சொல்ல வேண்டியது வருது, வெளிப்படுத்துறத அப்படி வெளிப்படுத்திட்டார். அதனால அதை போய் அதை விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவருடைய உணர்வு அதை அப்படி வெளிக்காட்டுறாரு. ஒரு தம்பிக்கிட்ட அவருக்கு முன்னாடி இந்த களத்தில் இருக்க ஒரு அண்ணனை நான் சொல்ல விரும்புவது, இந்த நாட்டில் நிறைய மாறுதல்களை நீங்கள் செய்யணும். நான் அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு சொல்கிறது காரணம். என்னென்ன அடிப்படை அரசியல் மாற்றம்னு நீங்கள் கூட கேட்கலாம். இப்போது இந்த ஆட்சியை இந்த ஆட்சி இவங்க கோட்பாடு பேசுகிறது, திராவிட மாடல் பேசுகிறது, நல்லாட்சி பேசுகிறது. ஆட்சி நேர்மையாக கொடுத்துட்ட ஒருத்தருக்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர் இந்த மகராசை இன்னொரு தடவை வரணும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்கள் விரும்பிட்டா அவனே தேடி பார்ப்பான். அவனே அவர் என்ன பேச வர்றாருன்னு கேட்பான். அவனே திரும்பி வாக்கு கேட்காமலே போட்டுருவான். அப்படியெல்லாம் வென்றது இருக்குது. இப்போ வேணால் ஒரு பந்தயமாக வச்சுக்கிடுவோம். ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நம்ம எல்லோரும் போவோம். எல்லாம் வாங்க, காசு உள்ள கொட்டி கொடுப்பாங்க. மந்தையில் அடைச்சி வச்சு சாப்பாடு, பிரியாணி, இந்த தொலைக்காட்சி ஓடும், அங்கே சீரியல் பார்க்குறவங்க பார்க்கலாம், இங்கே சீட்டாடுறவங்க பார்க்கலாம், இரவானா சரக்கு, பிரியாணி எல்லாம் நடக்கும். இதுதான் தேர்தல்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா இப்படி இது தேர்தலாக திருவிழாவார். இந்த முறையை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி திமுக ஆட்சியை புறப்படுத்து? இப்போ உங்களுக்கு தெரியும், சார்ஜ் பண்ண செல்ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றின மாதிரி 100 விழுக்காடு சார்ஜ் ஏற்றி வச்சுருக்காங்க. ஓட்டுக்கு 5000 கொடுக்க கூட காசு இருக்குது இப்போ அவங்கக்கிட்ட. இப்போ போய் அதை தடுக்காமல் நீங்கள் அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவேன். நீங்கள் செருப்பு இல்லாமல் நடந்தல, காலே இல்லாமல் நடந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணால் தான் ஒழிக்க முடியும்.